يا نفس إن لم تظفري لا تجزعي وعلى آل سيدنا محمد وبارك وسلم عليه. اللهم صل على سيدنا محمد الذي قرنت البركة بذاته ومحياه وتعكرت العوالم بذكره ورياه. نحمد الله العظيم ونصلي ونسلم على الرسول الكريم. أما بعد فقد قال الله تعالى في تنزيله الحميد وفي الفرقان المجيد: إنا نحن نزلنا الذكر وإنا له لحافظون. صدق الله العلي العظيم. وقال رسول الله صلى الله عليه وسلم: من عمل بما علم علمه الله ما لم يعلم. صدق رسول الله صلى الله عليه وسلم. சாந்தியும் சமாதானமும் கண்மணி நாயகம் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களின் மீதும் அவர்களின் அடிச்சுவட்டை அப்படியே பின்பற்றி வாழ்ந்த சத்திய சஹாபாக்கள், தாபிஈன்கள், தாபிஈன்கள், குறிப்பாக இம்மாமஜலிஸில் இருக்கின்ற நம்மவர்களின் மீது அல்லாஹ்வுடைய சாந்தங்களை என்றும் கொள்ளாமல் நின்றும் நிலவட்டுமாக ஆமீன். அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹ்வுடைய அளப்பெரும் கிருபையினால் இந்த மாமஜலிஸிலே நம்மவர்களை அல்லாஹ் ஒன்றுபட செய்திருக்கின்றான். அல்லாஹ் அல்ஹம்துலில்லாஹி ஹம்தன் கஸீரன் தய்யிபன் முபாரகன் ஃபீஹ். இந்த பரிசளிப்பு விழாவினை அல்லாஹ்வுடைய அருள்மறையாம் திருமறையினுடைய வசனங்களை ஓதி நம்முடைய பள்ளியினுடைய எல்கேஜி படிக்கின்ற மாணவர் முகமது சகீப் அவர்கள் குர்ஆன் ஓதி துவக்கி வைக்கிறார்கள். பிஸ்மில்லாஹ் பிஸ்மில்லாஹ் எந்திரிச்சு சொல்லு. பிஸ்மில்லாஹ் பிஸ்மில்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ். எங்களுடைய அழைப்பினை ஏற்று இருக்கின்ற ஆண்டோர்களே, சான்றோர்களே, பெற்றோர்களே, தாய்மார்களே, தந்தைமார்களே, மாணவ மணிகளே, பரிசு பெற காத்திருக்கின்ற அத்துணை மாணவ மணிகளே, உங்கள் அனைவரையும் எங்களுடைய பள்ளியின் சார்பாக வருக வருக என்று வரவேற்பதில் மட்டில்லா மகிழ்ச்சி அடைகிறோம். அல்ஹம்துலில்லாஹ். First students competition. What are first students competitions? Students competition. சொல்லு. அலிஃப் பா எல்லாம் சேரு, எல்லாம் சொல்லுமா, எல்லாம் சொல். ஃபோன் வாய் தர. அஸ்ஸலாமு அலைக்கும். போதும்.
தைனுன் ஃபா சரி அஸ்ஸலாமு அலைக்கும் சொல்லு. வலைக்கும் சலாம். சரி கொடுத்து சரி உட்கார். ஆமீன். அல்லாஹ்வுடைய திருநாமங்களான அஸ்மாவுல் ஹுஸ்னாவினை எங்களுக்கு முன்னால் எங்களுடைய மாணவர்கள் சொல்லி காண்பிக்க இருக்கிறார்கள். சொல்லுங்க. அஸ்ஸலாமு அலைக்கும் சொல்லுங்க. எல்லாம் ஒன்று. வலைக்கும் சலாம் வரஹ்மத்துல்லாஹ். ஹுவல்லாஹு அல்லதி முத்தகப்பீரு அல். சரி போதும் போதும். அஸ்ஸலாமு அலைக்கும் சொல்லு. சரி சரி. இவர்களுக்கு அல்லாஹ்வுடைய கல்வி ஞானங்களிலே அறிவு ஞானங்களில் பரக்கத் செய்தல் புரிவானாக. ஆமீன். சொல்லுமா சொல்லுமா சொல்லு. இங்கிலீஷ் மட்டும் விட்டுறலாமா? வலைக்கும் சலாம். வாய்ப்புகளை வழங்குகிறவர்களுக்கு வழங்கியல் புரிவானாக. ஆமீன். குழந்தை வளர்ப்பது மாதிரி ஏதாச்சும் ஒரு 5 நிமிஷம் பேசுங்க. நீங்கள் சும்மா அல்ஹம்துலில்லாஹ். அன்பான தாய்மார்களே, தந்தைமார்களே, இஸ்லாமிய மார்க்கம் பேசி அடுத்து நான் பேசுகிறேன். அப்புறம் தான் மனித சமுதாயத்திற்கு அனைத்து விதமான நலவுகளையும் எல்லா விதமான சுகபோகங்களையும் எல்லா விதமான அத்துணை காரியங்களை விளக்கி தருவதை ஒரு முக்கிய பங்காற்று வருகிறது. வேறு எந்த மார்க்க ரீதியிலும் தெரியாத ஒரு மாபெரும் எல்லா விதமான கொள்கை கோட்பாடுகளில் அதில் ஆணி வேறுவரை சொல்லித் தருகிற இஸ்லாமிய மார்க்கம் குழந்தைகளை வளர்ப்பதில் குழந்தைகளை எப்படியான முறையில் வளர்க்க வேண்டும் என்பதை இஸ்லாமிய மார்க்கம் நமக்கு வரைமுறைகளை கற்றுத் தருகிறது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், உங்களுடைய குழந்தைகளை 7 வயதிலே தொழுகைக்கு பழக்குங்கள். 12 வயதுக்கு மேலானவர்கள் தொழுகை பழகாவிட்டால் அடித்து தொழுகைகள் என்று சொல்லித் தருகிறார்கள். காரணம் என்ன? சிறு பிராயத்திலே குழந்தை பருவத்திலிருந்து இவர்கள் பழகுகின்ற எல்லா விதமான பழக்க வழக்கங்கள் தான் அவர்களுடைய வருடம் வரைக்கும் எடுத்துச் செல்லும் என்பதன் காரணமாக முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிள்ளைகளை சிறு பிராயத்திலிருந்தே தொழுக வேண்டும், தொழுக பழக்குங்கள் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு கற்றுத் தருகிறார்கள். தொட்டில் பழக்கம் சுடுகாடு மட்டும் என்று சொல்லுவார்கள். இன்றைக்கு இவர்கள் இந்த வயதில் கற்றுக்கொள்வதைத்தான் நாளை அவர்கள் அடிப்படையான விஷயங்களை கற்றுக்கொள்கின்ற பொழுது அவர்களுடைய அடுத்தடுத்து வாழ்க்கையில் உள்ள நபர்களில் அடுத்தடுத்து சந்திக்கவிருக்கின்ற மக்களுக்கு மத்தியிலே இஸ்லாமிய மார்க்கத்தை அவர்கள் தழுவி இருக்க வேண்டும் என்று சொன்னால் அவர்களுடைய அடிப்படை கல்வி மிகவும் முக்கியமாக இருக்கிறது. அதன் காரணமாகத்தான் இன்றைக்கு நமக்கு முன்னாலே இந்த சிறு பிள்ளைகள் இங்கு இந்த பள்ளியிலே சேர்ந்து படித்து பயிற்சி பெற்றிருக்கிறார்கள்.
கற்கின்ற கல்வி என்பது ஒரு சாதாரணமானது அல்ல. ஆங்கிலத்திலே நோ என்பதற்கும் KNOW என்பதற்கும் LEARN நோக்கும் லேர்னுக்கும் வித்தியாசம் சொல்லுவாங்க. நோன்னா என்ன? நோன்னு சொன்னா ஒரு விஷயத்தை தெரிஞ்சுக்கிறது, தெரியறது, அவ்வளவுதான். ஆனா லேர்ன் பண்றதுன்னு சொன்னா அதனை அவர்கள் மனதில் ஆழ பதித்து அவர்களுடைய வாழ்க்கை முழுக்க பழக்குவதுதான் லேர்ன் என்று சொல்லுவார்கள். இவர்கள் லேர்ன் என்ற ஒரு வயதிலே இவர்கள் இருக்கிறார்கள். தெரிந்து போகின்ற விஷயங்களை இவர்கள் தற்பொழுது கற்றுக்கொள்ளவில்லை. அவர்கள் தன்னுடைய இறுதி காலம் வரை என்ன விஷயங்களை கற்க வேண்டுமோ, உலகத்திலே நடைமுறைப்படுத்த வேண்டுமோ, அதனைத்தான் தற்பொழுது அவர்கள் கற்றுக்கொண்டிருக்கிறார்கள். இப்பொழுது அவர்களுக்கு சொல்லப்படுகின்ற எல்லா கல்வியும் ஒரு பெற்றோர் தன்னுடைய பிள்ளைக்கு மத்தியில் எப்படி நடக்கிறார் என்பதை பொறுத்தே அந்த பிள்ளையினுடைய நடவடிக்கை மாறும். சில பிள்ளைகளுடைய பெற்றோர்கள் வீட்டிலே அவர்களுடைய வளர்ப்பு சரியில்லை என்று சொன்னால் அவர்களுக்கு முன்பாகவே தவறான வார்த்தைகளை பேசி அதனை கேட்டால் சிறு பிள்ளைகளுடைய மனம் என்பது அப்படியே பதிந்து கொள்ளும். இந்த நேரத்துல எங்க அத்தா இந்த வார்த்தை யூஸ் பண்ணாங்க, அது அப்படியே அவங்க மனதிலே பதிந்து கொள்ளும். பெற்றோர்கள் என்பது தங்களுடைய பிள்ளைகளுக்கு மாபெரும் முன்னுதாரணமாக இருக்க வேண்டும். உங்களை பார்த்துதான் அவர்கள் வருகிறார்கள். ஹதீஸிலே சொல்லுகின்ற பொழுது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், ரிதர் ரப்பி ஃபீ ரிதல் வாலிதி வ சக்து ரப்பி ஃபீ சக்தில் வாலிதி. தந்தையின் பொருத்தத்திலே தான் அல்லாஹ்வுடைய பொருத்தம் இருக்கிறது. தந்தையின் கோபத்தில் அல்லாஹ்வுடைய கோபம் இருக்கிறது என்பதாக பிள்ளைகளுடைய ஒழுக்கத்தை பார்த்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகிறார்கள். அதே போன்றுதான் அவருடைய வாழ்க்கையிலே நாம் ஒரு முன்னுதாரணமாக திகழ வேண்டும். என்ன நினைப்பார்கள்? எங்களுடைய தந்தை எனக்கு ஒரு ரோல் மாடல் என்றுதான் நினைப்பார்கள். அவரவர் பிள்ளைகளுக்கு அவருடைய தந்தை தான் ஹீரோ, அவருடைய தாய்மார்கள் தான் முன்மாதிரி. அவர்கள் என்ன செய்கிறார்களோ, என்ன சொல்கிறார்களோ, என்ன பயிற்றுவிக்கிறார்களோ அதுதான் அவர்களுடைய வாழ்க்கையிலே கடைசி வரை பரிந்துவிடுத்துக் கொண்டிருக்கிறது. ஆகையால் பெற்றோர்களே, உங்களுடைய பிள்ளைகளுடைய விஷயத்திலே நீங்கள் கவனமாக இருங்கள். சிறுபிராயத்திலிருந்தே அவர்களுக்கு தொழுக பழக்குங்கள். குர்ஆனுடைய தொடர்போடு அவர்களை ஏற்படுத்தி விடுங்கள். இஸ்லாமிய மார்க்கம் வரையறுத்திருக்கின்ற குழந்தை வளர்ப்பு பிரகாரம் அவர்களை வளர்க்க செய்யுங்கள். அப்பொழுதுதான் நாளை எம்மாதிரியான சூழ்நிலையும் எம்மாதிரியான எவ்வளவு பெரிய சூழ்ச்சிகள் நமக்கு எதிராக நிகழ்த்தப்பட்டாலும் எதிர்கொள்வதற்கு அடிப்படை ஈமானிய உறுதி அவர்களுக்கு இந்த வயதிலே கற்பிக்கப்படுகின்ற அந்த கல்விதான் நாளை அவர்களுக்கு உதவியாக இருக்கும். அதற்காகத்தான் இவர்கள் பயிற்றுவிக்கப்படுகிறார்கள். ஒவ்வொரு சுன்னத்தும் சொல்லப்படுகிறது, உணவு உண்பதற்கு முன்பாக பிஸ்மில்லா சொல்லி சாப்பிட வேண்டும், சாப்பிட்டு முடிப்பதற்கு பின்பாக துஆ ஓத வேண்டும் என்று ஒவ்வொரு சுன்னத்துகளையும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய வழிமுறையை அப்படியே அவர்கள் பயிற்றுவிக்கப்படுகிறார்கள். பெற்றோர்களாகிய உங்களுடைய கடமை அவர்கள் வீட்டிற்கு வந்த பின்பு அதனை அப்படியே அவர்களை நிகழ்த்த வைப்பது. சில பெற்றோர்கள் அதனையும் அறியாமல் இருக்கிறார்கள். அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். அதனை கற்றுக்கொண்டு உங்களுடைய பிள்ளைகளுக்கு நல்ல காரியங்களை கற்றுக் கொடுப்பதில் மற்ற எல்லாவற்றையும் தவிர பெற்றோர்களாகிய உங்களுக்குத்தான் முதல் கடமை. அல்லாஹ் தஆலா உங்களுக்கு தான், உங்களை பிடித்துதான் கேட்பான். உங்களுக்கு இத்தனை பிள்ளையை கொடுத்தேனே, அவர்களுக்கு நீங்கள் மார்க்கத்தை கற்றுக் கொடுத்தீர்களா என்று அல்லாஹ் கேட்கின்ற பொழுது நம்மிடத்திலே அதற்குரிய பதில் இருக்கிறதா என்று சிந்தித்து பார்க்க வேண்டும். அல்லாஹ் குர்ஆனிலே சொல்லுகின்றான், இன்ன பத்ஷ ரப்பிக லஷதீத், நிச்சயமாக உங்களுடைய இறைவனுடைய பிடி என்பது கடுமையாக இருக்கும் என்பதாக சொல்லுகிறான். அவர் கேட்கின்ற கேள்விக்கு பதிலளிக்காமல் நகர முடியாது. ஆக பெற்றோர்களே, உங்களுடைய கடமையை உணர்ந்து உங்களுடைய பிள்ளைகளை
மிகவும் கண்ணியமான முறையில் அவர்களுக்கு இஸ்லாமை கற்றுக் கொடுங்கள். அதனை இங்கு பயிற்றுவிக்கப்படுகின்ற கல்விகளை வீட்டில் அப்படியே அவர்கள் ஃபாலோ பண்ணுகிறார்களா, வீட்டில் அவர்கள் செய்கிறார்களா என்பதையும் கவனித்துக் கொண்டே இருங்கள். அல்லாஹ் உங்களுடைய பெற்றோர் உங்களுடைய பிள்ளைகளை நாளை நீங்கள் சுவனத்திற்கு செல்வதற்கு காரணமாக அருள் புரிவானாக. ஹதீஸிலே வருகின்றது, முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், சூரியனை விட மிக பிரகாசமாக ஒளி வீசக்கூடிய ஒரு கிரீடம் ஒருவருக்கு வழங்கப்படும். சஹாபாக்கள் கேட்டார்கள், யார் ரசூலல்லாஹ், யார் அந்த கிரீடத்திற்கு சொந்தக்காரர்கள்? கேட்ட பொழுது முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், எந்த பெற்றோர் தங்களுடைய பிள்ளைகளை நல்ல முறையிலே இஸ்லாமிய நெறிப்படி இஸ்லாமிய வாழ்வியல் நடைமுறைப்படி வாழ்த்தெடுத்தார்களோ அந்த பெற்றோர்களுக்கு நாளை சுவனத்திலே அந்த சூரியனை விட மிக பிரகாசமாக வீசக்கூடிய அந்த கிரீடத்தை வழங்குகிறான் என்று அல்லாஹ் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். என்றால் அந்த கிரீடத்திற்கு நாம் எல்லாம் சொந்தக்காரர்களாக வேண்டும். அல்லாஹ் அந்த வாய்ப்பை நம் அனைவருக்கும் தந்தல் புரிவானாக. இங்கே என்ன சொல்லப்பட்டதோ அதனை கேட்டு உங்களுடைய பிள்ளைகளை உங்களுடைய சொத்துக்களாக மதித்து அவர்களுடைய வாழ்க்கைக்காக நீங்கள் எல்லோரும் பாடுபடுங்கள். அல்லாஹ் உங்களுடைய எல்லா விதமான நனவுகளையும் இந்த உலகத்திலே எல்லா விதமான கைதுகளையும் அல்லாஹ் அவர்களுக்கு வழங்கியல் புரிவானாக. மேலும் இங்கு வருகை வந்திருக்கின்ற அத்தனை நபர்களையும் உங்களுடைய மின்ஹாஜ் மாடல் ஸ்கூலின் சார்பாக வருக வருக என்று வரவேற்கிறோம். அடுத்தபடியாக நம்முடைய ஸ்கூலை பற்றி மின்ஹாஜ் குரூப் ஆஃப் மாடல் ஸ்கூலுடைய டைரக்டர் ஜனாப் முகமது ஹாரிஸ் அக்ரம் சார் அவர்கள் தற்பொழுது தங்களுக்கு முன்னிலே உரையாற்றுவார்கள். السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله نحمده ونصلي على رسول الكريم أما بعد. அன்பார்ந்த பெற்றோர்களே, நமது மின்ஹாஜ் மாடர்ன் ஸ்கூலுடைய பள்ளப்பட்டி கேம்பஸுடைய முதலாம் ஆண்டு பரிசளிப்பு விழா. ஸ்கூல் ஆரம்பிக்கப்பட்டாலும் இப்போதான் நம்ம என்ன செய்யறோம், முதல்ல பரிசளிப்பு விழா வைக்கிறோம். சில சந்தர்ப்ப சூழ்நிலைகள்னால வைக்க முடியாத சூழ்நிலையா இருந்துச்சு. சமீபத்தில் மஷூரா செஞ்சு அல்ஹம்துலில்லாஹ் என்ன செஞ்சுட்டோம் அப்படின்னா ஒரு பரிசளிப்பு விழா வச்சிடலாம் அப்படின்னு முடிவு செஞ்சு வச்சாச்சு. நேற்றைய தினம் அல்ஹம்துலில்லாஹ் நமது பள்ளியினுடைய ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட் அண்ட் செகண்ட் ஸ்டாண்டர்ட் ஸ்டூடெண்ட்ஸ் அல்ஹம்துலில்லாஹ் ஒரு குரான் துவக்க நிகழ்ச்சி வச்சோம். அதில் இமாம்கள் பிள்ளைகளுக்கு குரானை தொடங்கி வச்சாங்க. இன்னைக்கு சற்று முன்னாடி யூகேஜி பேரண்ட்ஸ்க்கு கிராஜுவேஷன் டே நடந்துச்சு. அல்ஹம்துலில்லாஹ் எல்கேஜி ஸ்டூடெண்ட்ஸுக்கு நம்ம ப்ரைஸ் டிஸ்ட்ரிபியூஷன் மட்டும் தான் வச்சுருந்தோம். இந்த குறைந்த காலகட்டத்தில் அவங்களுக்கு தெரிஞ்ச விஷயத்த உங்களுக்கு முன்னாடி செஞ்சு காமிச்சாங்க. இன்ஷால்லா எல்லாம் துவா செய்யுங்க. வரக்கூடிய காலங்களில் அவசியமான முறையில் எல்லா கிளாஸையும் சேர்த்தி நம்ம பள்ளி வளாகத்துலேயோ இல்லை பக்கத்தில் ஒரு நல்ல இடத்த பிடிச்சி இன்ஷா ஆனுவல் டே ஃபங்க்ஷன் நடக்கும் இன்ஷா அல்லாஹ். அதுக்காக வேண்டிய அவசியம் துவா செய்யுங்க இன்ஷா அல்லாஹ். அல்ஹம்துலில்லாஹ் அல்லாஹுடைய பெரிய உதவி. மின்ஹாஜ் மாடர்ன் ஸ்கூல் ஆரம்பிக்கப்பட்டு ஒரு 3 ஆண்டுகள் ஆயிடுச்சு. கேஜிஸ் ஆரம்பிக்கப்பட்டுச்சு மணப்பாறை கேம்பஸில். இப்போது செகண்ட் ஸ்டாண்டர்ட் வரைக்கும் வந்திருக்கு. இன்ஷா அல்லாஹ் வரக்கூடிய காலங்களில் 3rd ஸ்டாண்டர்ட் இன்ஷா அல்லாஹ் வந்துடும். மின்ஹாஜ் என்னுடைய தலைப்பு என்னன்னா அப்படின்னா மின்ஹாஜ் உடைய நோக்கம் என்ன, அபவுட் மின்ஹாஜ், அவருடைய மக்சத் என்ன. நான் இந்த பரிசளிப்பு விழால தனித்தனியா பெற்றோர்களை அந்தந்த வகுப்பு பெற்றோர்களை தனித்தனியா நம்ம வர வச்ச நோக்கம் என்னன்னா இது ஒரு பேரண்ட் டீச்சர்ஸ் மீட்டிங்கா மாத்திரணும் அப்படிங்கிறதுக்காக தான். சில விஷயங்களை ஓப்பனா நம்ம சொல்லி பெற்றோர்களுக்கு தெரியப்படுத்தணுங்கிறதுக்காக தான் இந்த ஏற்பாடு. முதலாவது என்ன அப்படின்னா மின்ஹாஜ் ஒரு 5 மாவட்டத்தில் இருக்கு. அல்ஹம்துலில்லாஹ் எல்லா இடங்கள்லையுமே கேஜிஸ்ல இருந்து 5th ஸ்டாண்டர்ட் வரைக்கும் இருக்கு. நர்சரி அண்ட் பிரைமரி நடந்துட்டு இருக்கு. அல்ஹம்துலில்லாஹ் ஒரு நல்ல கணிசமான பிள்ளைகள் ஸ்ட்ரென்த்தோட எல்லா இடத்தையும் நடந்துட்டு இருக்கு. பள்ளப்பட்டியில் இதுதான் ஒரு துவக்க காலம். இதெல்லாம்
இப்போதான் ஆரம்பிக்கப்பட்டிருக்கு. ஒரு 2-3 வருடங்கள் தான் ஆயிருக்கு. அல்ஹம்துலில்லாஹ். என்ன சொல்ல வரும் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் விஷயம் பெற்றோர்கள் இடத்துல இருந்து நம்ம எதிர்பார்க்கறது என்ன அப்படின்னா, பிள்ளைகள் நம்ம அல்ஹம்துலில்லாஹ் இஸ்லாமிய கல்வி படிக்கணும், அதே மாதிரி மார்க்க கல்வி வேணும், உலக கல்வி வேணும், அஃபோர்டபுளான ஃபீஸ் ஸ்ட்ரக்சர்ல கொடுக்கணும். அப்படி மின்ஹாவுடைய நோக்கமே அதுதான். இது 2 கல்வியையும் முழுமையான முறையில் கொடுக்கணும், அதே மாதிரி அஃபோர்டபுளான ஃபீஸ் ஸ்ட்ரக்சர்ல கொடுக்கணும், நம்மளுடைய இருக்கிற இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை வச்சு அப்படிங்கிற நோக்கத்தில் தான் ஆரம்பிக்கப்பட்டுச்சு. நம்ம ஊரில் எத்தனையோ பள்ளிகள் இருக்கு, இருந்தாலும் எதுக்கு ஆரம்பிச்சோங்கிறத இந்த உரை முடிக்கிறப்ப தெரிஞ்சுக்கணும் இன்ஷா அல்லாஹ். அதுக்காக தான் ஆரம்பிக்கப்பட்டுச்சு. அல்ஹம்துலில்லாஹ் நம்ம பயணிச்சுட்டு இருக்கோம். பிள்ளைகளை கொண்டு வந்து மிகுந்த ஒத்துழைப்போடு நீங்கள் இங்கே சேர்த்துருக்கீங்க. அல்லாஹ் எல்லா பிள்ளைகளுக்கும் அதுக்கு உண்டான முழு இல்மையோ பக்குவாவையோ அது விசாரிப்படுத்தி தரணும் இன்ஷா அல்லாஹ். ஃபர்ஸ்ட் விஷயம் என்ன அப்படின்னா, பெற்றோர்களிடத்துல நம்ம எதிர்பார்ப்பது ஒன்று தான். மேனேஜ்மெண்ட் சைட்ல இருந்து பிள்ளைகளை சரியான நேரத்துக்கு ஸ்கூலுக்கு அனுப்பிச்சா ரொம்ப மிகப்பெரிய அது பெற்றோர்களிடத்துல நம்ம பள்ளப்பட்டி கேம்பஸை பொறுத்த வரைக்கும் லேகிங்காக இருக்கு. சரியான நேரத்தில் பிள்ளைகள் கேம்பஸ்க்கு வரதில்லை அப்படின்னு நம்ம எல்லா கேம்பஸையும் எடுத்து பார்க்குறப்ப மனப்பாடு நம்ம பள்ளப்பட்டியை பொறுத்த வரைக்கும் சரியான நேரத்துக்கு பிள்ளைகள் வரதில்லை. 9 மணிக்கு ஸ்கூல் பெல் அப்படின்னா 8:55க்கே பிள்ளைகளை வந்து விட்டுருங்க. இன்ஷா அல்லாஹ் விடலாமா? அவசியம் விட்டுருங்க. ஏன் அப்படின்னா இப்போ நமக்கு முன்னாடி பிள்ளைகள் அஸ்மாவுல் ஹுஸ்னா என்ன பண்ணாங்க? அல்ஹம்துலில்லாஹ் அல்லாஹ்வுடைய திருநாமங்களை படித்து காட்டினாங்க. இது எல்லாமே எங்கே சொல்லிப்படுதுன்னா ப்ரேயரில் தான் சொல்லி கொடுக்கப்படுது. நமது பள்ளி வளாகத்தில் உள்ள வந்ததுல இருந்து பிள்ளைகள் வெளியே போகிற வரைக்கும் அவங்க அதிகமான இல்முகளை படிச்சுக்கிட்டு தான் இருக்காங்க. ப்ரேயரில் ஸ்டார்ட் பண்ணி அவங்க கிளாஸ் ரூம்ஸில், அவங்க புக்ஸில், படி ஏறுறப்ப, படி இறங்குறப்ப, சாப்பிட்றப்ப, டாய்லெட் போகிறப்ப, இந்த மாதிரி எல்லா நேரங்களும் என்ன செய்கிறாங்க? படிச்சுட்டு தான் இருக்காங்க. அப்போ சரியான நேரத்துக்கு முதல்ல பிள்ளைகளை கொண்டு வந்து நம்ம விட்டே ஆகணும். அப்படி விட்டாதான் அந்த பிள்ளைக்கு ஒரு சுய ஒழுக்கம் உண்டாகும். நேரத்துக்கு கரெக்டா போகணும், நேரத்துக்கு கரெக்டான முறையில சொன்ன விஷயங்களை செயல்படுத்தணும். ஏன் அப்படின்னா இந்த நர்சரி லெவல் இருக்கக்கூடிய பிள்ளைகளுக்கு நம்ம ஆரம்பத்துல இருந்தே சொல்லி கொடுத்தாதான் என்ன ஆகும், பின்னாடி காலத்துக்கு என்ன செய்ய மாட்டாங்க, அவங்க அதை மறக்க மாட்டாங்க. அந்த பழக்கத்தை என்ன செய்வாங்க, அப்படியே கண்டினியூ பண்ணுவாங்க. அவங்க மவுத் வரையும் கண்டினியூ பண்ணுவாங்க. முதலாவது நம்ம என்ன செய்வோம், அவசியமான முறையில் பெற்றோர்கள் குறிப்பாக தாய்மார்கள் பிள்ளைகளை சரியான முறையில் அவங்கள ரெடி பண்ணி கரெக்டான டைமிங் 9 o'clock அப்படின்னு சொன்னாங்கன்னா 9 o'clock கொண்டு வந்து என்ன பண்ணணும் ஸ்கூலில், அதுக்கு பிஃபோராக 5 minutes பிஃபோராக விட்டுருங்க இன்ஷா அல்லாஹ். அப்போ தான் அந்த பிள்ளை என்ன செய்வான், ஹரிபரியாக இல்லாமல் டென்ஷன் இல்லாமல் சாப்பிட்டு வந்தாதான் கரெக்டாக கிளாஸ் ரூம்ஸை கவனித்து இங்கே சொல்லிக் கொடுக்குற விஷயத்த ஃபோக்கஸ் பண்ணி அவனால் அப்சர்வ் பண்ணிக்க முடியும். அதனால் என்ன செய்யுங்க, அவசியமான முறையில் கண்டிப்பான முறையில் டைமிங் கொண்டு வந்து விடுங்க. 2வது பெற்றோர்களிடத்தில் நம்ம எதிர்பார்ப்பது பிள்ளைகளுக்கு கொடுக்கக்கூடிய ஹோம்ஒர்க்ஸ், எக்ஸாம்ஸ், ஆக்டிவிட்டீஸ் இது எல்லாத்தையும் என்ன செய்யும், ஸ்கூலுக்கு ஒத்துழைப்பு கொடுத்து செய்ய வைக்க. செய்ய வச்சா என்ன ஆகும் பாருங்க. இப்போ ப்ரைஸ் கொடுக்குறப்ப பார்ப்பீங்க நீங்கள். அல்ஹம்துலில்லாஹ் நான் இதுக்கு முன்னாடியும் நடந்த நிகழ்ச்சியிலையும் சொன்னேன், இப்பயும் சொல்கிறேன். நம்ம மற்ற கேம்பஸில் பிள்ளைகளுக்காக வேண்டி ஒரு காம்படிஷன் வைக்கிறோம் அப்படின்னா, உதாரணத்துக்கு ஒரு 30 பிள்ளைகள் ஒரு கிளாஸில் இருக்காங்கன்னு வச்சுக்கோங்க. அதில் ஃபஸ்ட்டு ப்ரைஸ் 4 பேர் வாங்குறாங்க, 5 பேர் வாங்குறாங்க. எங்களால் ஃபஸ்ட் ப்ரைஸே 5 கொடுக்குற வேறு இருக்குது. அந்த அளவுக்கு பெற்றோர்கள் தயார் செஞ்சு பிள்ளைகள் என்ன பண்ண வைக்கிறாங்க, ஆர்வத்தோட காம்படிஷன்ஸில் கலக்க வைக்கிறாங்க. அது இருக்கு போட்டி போடணுங்கிறது நோக்கமே இல்லை. அவங்களுக்கு என்ன வேணும், இனோவேட்டிவ் திங்கிங் வரணும், போட்டியில் ஆர்வம் உண்டாகணும், அதில் இன்வால்மெண்ட் உண்டாகணும், அதில் பரிசு பெறணும் அப்படிங்கிற ஆர்வத்துக்காக தான் நிகழ்ச்சி வைக்கிறது, அந்த காம்படிஷன்ஸ் உண்டாக்குறது, ப்ரோக்ராம் வைக்கிறது. அதில் 15 பேர் இருந்தாங்கன்னா வெறும் 5 பிள்ளைகள் 6 பிள்ளைகள் தான் ஆர்வத்தில் கலந்துக்கிறாங்க. அவங்க தான் ப்ரைஸ். மீதி இருக்கிற பெற்றோர்கள் அதுக்கு உண்டான எந்த முயற்சியும் எடுக்கிறது. நம்ம ஸ்கூலில் என்ன செய்வோம், அல்ஹம்துலில்லாஹ் நம்ம பயிற்சி கொடுப்போம். அதே போல் பெற்றோர்கள் இடத்துலையும் அந்த ஒத்துழைப்பு இருந்துச்சு அப்படின்னா
கண்டிப்பாக நம்ம அந்த பிள்ளைக்கு அதிகமான முறையில் ஆர்வம் உண்டாகும், போட்டிகளில் கலந்ததுக்கு முன்னால தைரியம் உண்டாகும். அதுக்கு தான் நம்ம என்ன செய்யறோம், காம்படிஷன்ஸ் வைக்கிறோம், அதே மாதிரி ஆக்டிவிட்டிஸ் கொடுக்குறோம், அதே மாதிரி ஸ்கூல்லேருந்து மற்ற விஷயங்கள் செய்கிறோம். ஸ்கூலுக்கு முழுமையான முறையில் மேனேஜ்மெண்ட்டுக்கு ஸ்டாஃப்ஸ்க்கும் நீங்கள் ஒத்துழைப்பு கொடுத்தீங்கன்னா பிள்ளைகள் உருவாகிறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். செய்யலாமா? மூணாவது இதே விஷயம்தான், இதை தொடர்ந்து தான் எல்லாமே அதே தான். பெற்றோர்களுக்கும் பள்ளியில் உள்ள ஆசிரியர்களுக்கும் ஒரு ஒரு இணைப்பு உண்டாகணும். எப்படின்னா நம்ம ஒரு ஸ்ட்ரக்சர் வச்சுருக்கோம். காலையில் மத்தியான நேரங்களில், அதே மாதிரி ஸ்கூலுடைய வகுப்பு நேரங்களில் பெற்றோர்கள் சந்திக்க முடியாத ஆசிரியர்களை 3:30 மணிக்கு ஸ்கூல் விட்டக்கப்புறம் தாராளமாக பெற்றோர்கள் வந்து டீச்சர்ஸை பார்க்கலாம். தாராளமாக பெற்றோர்களுடைய தாய்மார்கள் டீச்சர்ஸை பார்த்து கேட்கலாம். தாய்மார்களால் வர முடியல, தெரியல அப்படின்னா நுழைமார்கள் ஸ்க்ரீனுக்கு பின்னாலும் தாராளமாக என்ன பேசலாம், தாராளமாக டீச்சர்ஸ்கிட்ட அந்த பிள்ளையை பற்றி பேசணும். அப்போ தான் அந்த பிள்ளை என்ன பண்ணுது, வீட்டில் எப்படி நடந்துக்கிறாங்க, அவங்க கேரக்டர் எப்படி இருக்குது, எப்படி பேசுகிறாங்க, அடம் பிடிக்கிறாங்களா, டிவி அதிகமாக பார்க்குறாங்களா, ஃபோன் மொபைல் அதிகமாக பார்க்குறாங்களா அப்படின்னு ஒரு இன்ட்ராக்ஷன் இருந்தால் தான் நம்ம ஆசிரியர்கள் அது மாதிரி பிள்ளைகளை உருவாக்குறதுக்காக வேண்டி முழு முயற்சி எடுப்பாங்க. பெற்றோர்கள் கவனம் செலுத்தியே ஆகணும் இந்த விஷயத்தில். டீச்சர்ஸ்ட்டு என்ன செய்யணும், பேரண்ட் டீச்சர்ஸ் மீட்டிங் வந்தப்போ மட்டும் பேசிட்டு போகிறது நோக்கம் இல்லை. அடிக்கடி ஸ்கூலுக்கு தாராளமாக வாங்க, 3:30 மணிக்கு வாங்க, வந்து உங்களுடைய ஆசிரியர் அந்த கிளாஸ் டீச்சர்கிட்ட பேசுங்க, பிள்ளைகளை பற்றி சொல்லுங்கள், பிள்ளைகளை பற்றி கேட்டு தெரிஞ்சுக்கோங்க, ஏன் அப்படி இருக்கான்னு தெரிஞ்சுக்கோங்க. நம்ம ஒவ்வொரு நாளும் வாட்ஸ்அப்பில் என்ன செய்கிறோம், பிள்ளைகளை பற்றி இவங்களுக்கு எல்கேஜிக்கு அனுப்புகிறாங்க போலனா ரிமார்க்ஸ் அனுப்புகிறாங்க. எல்லாம் பார்க்குறீங்களா, எல்லாமே ரிமார்க்ஸ் வருதா? எதுக்காக ரிமார்க்ஸ் அனுப்புகிறோம்? அந்த ரிமார்க்ஸ் லிஸ்ட்டில் அடுத்து அந்த பையன் என்ன பண்ணக்கூடாது, ஒன்றும் வரக்கூடாதுங்கிறதுக்காக தான் அனுப்புகிறோம். நோக்கம் அதான். பெற்றோர் என்ன செய்யணும், அதுக்குள்ளான முழு முயற்சி எடுக்கணும். ரிமார்க்ஸ் எதுக்காக இருக்குது? எல்லாத்துக்காகவும் ரிமார்க்ஸ் இருக்குது. சரியாக ப்ராப்பராக யூனிஃபார்ம் இல்லை, ஹோம்ஒர்க் பண்ணல, டெஸ்ட் சரியாக கன்டினியூஷன் பண்ணல, இது மாதிரி எல்லாத்துக்குமே என்ன இருக்குது, ரிமார்க்ஸ் இருக்குது. ரிமார்க்ஸ் அதுக்காக தான் போகிறோம். அப்போது இந்த விஷயங்கள்லாம், இந்த 3 விஷயங்கள் அதிகமாக கவனம் செலுத்துறீங்க அப்படின்னா பிள்ளைகளை எங்களோடு சேர்ந்து உருவாக்குறதுக்கு ரொம்ப பெரிய பிரயோஜனமாக இருக்கும். பிள்ளைகள் உருவாகுவாங்க. நம்ம ஃபீஸ் கொடுக்குறோம், அதுக்குண்டான வேலைகளை நாங்கள் செய்யறதுக்கு நீங்கள் ஒத்துழைப்பு கொடுத்தா என்ன செய்ய முடியும், செய்ய முடியும். மின்ஹாஜோட நோக்கமே அதுதான். பெற்றோர்களோட சேர்ந்து வேலை செய்யணும். வெறும் புக்கை படிக்கிறது மட்டும் மின்ஹாஜோட நோக்கம் இல்லை, புக்கை மக்கப் பண்ணுற மட்டும் மின்ஹாஜோட நோக்கம் இல்லை. என்ன செய்யணும், பிள்ளைகளுக்கு எல்லா விஷயங்களையும் சொல்லிக் கொடுக்கணுங்கிறதா மின்ஹாஜோட நோக்கம். செய்யலாமா இன்ஷா அல்லாஹ்? கரெக்டாக டைமிங் அனுப்பலாமா? முழுமையான முறையில் ஒத்துழைப்பு கொடுக்கலாமா இன்ஷா அல்லாஹ்? சரி, மின்ஹாஜோட நோக்கம் என்ன அப்படிங்கிறத இது வரைக்கும் நம்மளுடைய கோரிக்கையை வச்சோம். இப்போ சொல்கிறோம் இன்ஷா அல்லாஹ். இது உலகத்துடைய கல்வியை பிள்ளைகளுக்கு முழுமையான முறையில் கொடுக்கணுங்கிறதா நம்ம நோக்கமாக இருக்கு. சரிங்களா? அதுக்காக என்ன செஞ்சிருக்கோம் அப்படின்னா, பிள்ளைகளுக்கு இது வரைக்கும் சொல்லப்படலை, அதனால இது சொல்லப்படுது. எம்ஐ கிட்ஸ் அப்படிங்கிற சிலபஸை நம்ம எல்கேஜி ஸ்டூடெண்ட்ஸ்க்கு இம்ப்ளிமெண்டேஷன் பண்ணியிருக்கோம். எல்கேஜி அண்ட் யூகேஜியோட ஸ்டூடெண்ட்ஸ் எம்ஐ கிட்ஸ் அப்படிங்கிற சிலபஸை படிக்கிறாங்க. யாருக்காவது தெரியுமா அதை பற்றி? சிலபஸ் என்னன்னு பேரும் பார்த்துருப்பீங்க. சிலபஸ் என்ன, எதுக்கு அந்த சிலபஸ் வச்சுருக்கோம், அது அதோடைய ஃபுல்ஃபில்னஸ் என்ன, அதோடைய கான்செப்ட் என்ன அப்படிங்கிறத யாராவது இது வரைக்கும் கேட்டு தெரிஞ்சிருக்கீங்களா? இல்லை நீங்களாவது பார்த்துருக்கீங்களா? ஒவ்வொரு பெற்றோர்களும் தெரிஞ்சுக்கணும் கண்டிப்பா. இவங்க என்ன சொல்லி தராங்க, அந்த சிலபஸோட நோக்கம் என்ன, அந்த சிலபஸோட அச்சீவ்மெண்ட் என்ன, அதை படித்தா என் பிள்ளை எப்படி உருவாகுவாங்க அப்படிங்கிறத கண்டிப்பான முறையில் ஒவ்வொரு பெற்றோர்களும் அவசியமான முறையில் தெரிஞ்சு வச்சுக்க வேண்டியது நோக்கம். எம்ஏ கிட்ஸுங்கிற சிலபஸோட நோக்கம் என்ன அப்படின்னா, பிள்ளைகளுக்கு கம்யூனிகேஷனை டெவலப் பண்ணுறது. எதை டெவலப் பண்ணுறதுங்க? கம்யூனிகேஷன். எதை கம்யூனிகேஷன்? இங்கிலீஷ் கம்யூனிகேஷனை டெவலப் பண்ணுறதுக்காக தான் வச்சிருக்கோம். சரியா? இப்போ இந்த எல்கேஜி பிள்ளைகள் ஃபவுண்டேஷனுங்கிற சிலபஸை படிக்கிறாங்க. நம்ம யூகேஜி பிள்ளைகள் லெவல் 1ங்கிற சிலபஸை படிக்கிறாங்க. நம்ம இது முடிஞ்சிருச்சு அப்படின்னா எல்கேஜி யூகேஜியோடைய இந்த சிலபஸ் முடிஞ்சான்னு கேட்டால் இல்லை. ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்டுக்கு அவங்களுக்கு என்ன இருக்கு, இந்த சிலபஸ் கண்டினியூ ஆகும். எதுக்காக வேண்டி அப்படின்னா, ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட்ல அவங்க சிபிஎஸ்சியோடைய போர்ஷனை படிப்பாங்க, அதாவது பீட்ஸ் அப்படிங்கிற சிலபஸை படிப்பாங்க. ஆனால் லாங்குவேஜுக்காக வேண்டி அவங்களுக்கு ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட்ல இந்த லெவல் 2 கண்டினியூ ஆகும். அது எக்ஸாமினேஷனுக்காக கிடையாது, ஒன்லி எதுக்காக, அவங்களுடைய லாங்குவேஜுக்காக.
ஏன் அப்படின்னா இன்னைக்கு உள்ள காம்படேட்டிவான இந்த வேர்ல்டுல எக்ஸாமினேஷன்ல காம்படேட்டிவ் எக்ஸாம்ஸ் நிறைய இருக்கு. அதுக்காக வேண்டி தான் நம்ம இங்கிலீஷ் லாங்குவேஜை அதிகமாக ஃபோக்கஸ் பண்றதுக்காக வேண்டி முழு முயற்சி எடுத்துட்டு இருக்கோம். ஏன் இங்கிலீஷ் இருந்தால் எங்க வேணா போய் என்ன பண்ணிடலாம், தாராளமா அந்த ஸ்டூடெண்ட் சர்வே பண்ணிடலாம். அதுக்கு பேசிக்ல இருந்து இங்கிலீஷ் கொடுக்க ஆரம்பிச்சிட்டோம் அப்படின்னா கண்டிப்பா அவங்களுக்கு லாங்குவேஜ் போயிடுச்சு அப்படின்னா அவங்க எங்க வேணா போய் தாராளமா என்ன செய்யலாம். அவங்களுக்கு புக்ஸ்ல உள்ள நாலேஜ் இல்லைனா கூட லாங்குவேஜ் இருந்தா போதும் சர்வே பண்ணிடலாம். ஒரு இன்டர்வியூ போனாலும் சரி, இங்கிலீஷ்ல கம்யூனிகேட் பண்றதா இருந்தாலும் சரி, புக்ஸ்ல நாலேஜ் இல்லாட்டியும் இங்கிலீஷ் லாங்குவேஜ் ஸ்கில் இருந்தா போதும். அதுக்கு தான் நம்ம இந்த சிலபஸ் வச்சிருக்கோம். தெரிஞ்சுக்கிட்டீங்களா? இப்போ நம்ம இந்த அஃபோர்டபுளான ஃபீஸ் ஸ்ட்ரக்சர்ல, இந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ல நம்மளால ஸ்டேட் போர்ட் சிலபஸ் எடுத்திருக்க முடியும். கண்டிப்பான முறையில் சமச்சீர் சிலபஸ் எடுத்திருக்க முடியும். நம்ம ஏன் வந்து சிபிஎஸ்இ வச்சிருக்கோம் அப்படின்னா பிள்ளைகள் ஆரம்பத்துல இருந்து அந்த என்சிஆர்டியோட சிலபஸை படிச்சு வந்துட்டாங்க அப்படின்னா இன்னைக்கு எல்லா எக்ஸாமினேஷனும் எதுல இருந்து கொஸ்டின் பேப்பர் எடுக்கிறாங்க, சிபிஎஸ்இல இருந்து தான். எல்லா எக்ஸாமினேஷனும் நீங்க நீட்டா இருந்தாலும், டெட்டா இருந்தாலும், ஜேஇஆ இருந்தாலும், ஐஐடி நீங்க ஐஐடிக்கு போய் என்ட்ரன்ஸ் எழுதுறதா இருந்தாலும் எல்லாம் எதுல இருந்து எடுக்கிறாங்க, சிபிஎஸ்இ போர்ஷன்ல தான் எடுக்கிறாங்க. என்சிஆர்டியோட பேசிக் சிலபஸ்ல தான் எடுக்கிறாங்க. அதனால நம்ம என்ன பண்ணியிருக்கோம், ஆரம்பத்துல இருந்தே பிள்ளைகளுக்கு எல்கேஜில இருந்தே சிபிஎஸ்இயோட சிலபஸை அடாப்ட் பண்ணி உள்ள கொண்டு வந்திருக்கோம். அதுல தான் பிள்ளைகள் படிக்கிறாங்க. அது தெரியுமா எல்லாத்துக்குமே? அதுல தான் படிக்கிறாங்க. அதுல இருந்து படிச்சு வரப்ப அவங்களுக்கு என்ன ஆகும், அல்ஹம்துலில்லாஹ் மற்ற போர்ட்ஸோட இது அதிகமான முறையில் அவங்களுக்கு நாலேஜை டெவலப் பண்ணி கொடுக்கும். சரிங்களா? அதுக்காக தான் இது இம்ப்ளிமெண்டேஷன் பண்ணியிருக்கோம். பெற்றோர்கள் ஒவ்வொருத்தரும் தெரிஞ்சுக்கோங்க. மின்ஹாஜுடைய ஸ்பெஷலே இதுதான். தெரிஞ்சுக்கணுமா இல்லையா? ஏதோ ஸ்கூல் இருக்கு, கொண்டு வந்து சேர்த்துட்டோம், ஃபீஸ் கம்மியா இருக்கு, இப்போ பக்கத்தில் இருக்கு, வீட்டு பக்கத்தில் கொண்டு வந்து விட்டுறோம். அது நோக்கம் இல்லை. நோக்கம் என்ன, அகாடமிக்ஸ்லும் ஃபுல்ஃபில்னஸாக படிக்கணும், இஸ்லாமிக் ஸ்டடீஸ்ல என்ன பண்ணணும், ஃபுல்லாக படிக்கணும். அதுக்காக தான் மின்ஹாஜ் கொண்டு வந்து விட்டுருக்கீங்க. அதை நீங்க முழுமையான முறையில் ஃபுல்ஃபில் ஆகணும், என்னன்னு தெரிஞ்சுக்கணும். அதனால தான் சொல்றோம். இன்ஷா அல்லாஹ் இனிமேல் கண்டினியூஸா ஸ்கூலோட ஒரு நல்ல தொடர்புல இருக்கலாமா? அல்ஹம்துலில்லாஹ் சில பெற்றோர்கள் ஸ்கூலோட தொடர்புல இருக்காங்க. இன்னும் பல பெற்றோர்கள் ஸ்கூலோட தொடர்புல இருக்கணும். இருந்தா மட்டும்தான் பிள்ளைகளை முழுமையான முறையில உருவாக்க முடியும். உருவாக்கலாமா? அது கூட முயற்சி எடுக்கலாமா? இன்ஷா அல்லாஹ். அதான் இந்த நம்ம பிரைஸ் டிஸ்ட்ரிபியூஷனுடைய முக்கியமான ஃபங்க்ஷன் நோக்கமே அதுதான். பெற்றோர்கள் இடத்துல சில விஷயங்களை எடுத்து வரைக்கணுங்கிறதுக்காக தான் இது வைக்கணும். சிலபஸை பத்தி கிளியரா தெரிஞ்சுக்கிட்டீங்களா? இதை படிச்சா என்ன ஆகும்? ஒரே விஷயம்தான், நல்ல ஈஸியான முறையில் அடுத்து உங்க போர்டு வேற போர்டு போய் படித்தாலும் சரி, இல்லை ஹையர் ஸ்டடீஸு நம்ம ஸ்கூலில் இன்ஷா அல்லாஹ் வரக்கூடிய வருடங்களில் அடுத்தடுத்த கிளாஸஸ் வந்து இன்ஷா அல்லாஹ் அல்லாஹ்வுடைய நாட்டத்தோட நம்ம இதோட பெரிய கேம்பஸ் போய் சிபிஎஸ்இ சிலபஸ் தான் வைப்போம். அப்போ அவங்கள படிக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். அதை முடிச்சுட்டு அவங்க டாக்டர் படித்தாலும் சரி, இன்ஜினியரிங் படித்தாலும் சரி, இல்லை வேறு எந்த துனியாவுடைய துறையில் போனாலும் சரி, அவங்க என்ன செய்யலாம், தாராளமாக எக்ஸாம் தாராளமாக தைரியமாக ஃபேஸ் பண்ணலாம். அதுக்கு தான் என்ன வச்சுருக்கோம், சிபிஎஸ்சியோட சிலபஸ் வச்சுருக்கோம். சிபிஎஸ்சியோட சிலபஸை பிள்ளைகளுக்கு நடத்திட்டு இருக்கோம். புரிஞ்சுச்சா? அடுத்து இஸ்லாமிக் ஸ்டடீஸ். இஸ்லாமிய நம்ம ஊரில் பள்ளப்பட்டி ஊரில் இஸ்லாமிய ஸ்கூல் எல்லாம் இஸ்லாமிக் ஸ்கூல் தான். அதையும் தாண்டி ஏன் இங்கே வச்சுருக்கோம் இஸ்லாமிக் ஸ்கூல் அப்படின்னா முழுமையான முறையில் இஸ்லாமிய கல்வியை பிள்ளைகளுக்கு கொடுக்கணும். பாருங்க, நேற்று ஒரு நிகழ்ச்சி நடந்துச்சு அல்ஹம்துலில்லாஹ், குர்ஆன் துவக்க நிகழ்ச்சி. பிள்ளைகள் நம்மளுடைய 1வது 2வது பிள்ளைகள் குர்ஆனை என்ன செஞ்சாங்க, அழகான முறையில் தொடங்கினாங்க. இப்போ ஓத ஆரம்பிச்சிட்டாங்க. இன்ஷா அல்லாஹ் இனிமேல் நாசிரா ஃபுல்லாக ஓதுவாங்க. இன்ஷா அல்லாஹ் வரக்கூடிய காலங்களில் சில பகுதியில் குர்ஆன்ல சூறாக்களை மரணம் செய்வாங்க. குர்ஆனுடைய இல்ம அவங்களுக்கு முழுமையான முறையில் கொடுக்கப்படும். நம்ம மின்ஹாஜுடைய முதல் நோக்கமே குர்ஆனை பிள்ளைகள் இடத்துல முழுமையான முறையில் கொடுக்கும். சரளமாக என்ன செய்யணும், குர்ஆன் நாசிரா ஓதணும். எல்லா ஸ்கூல்லையும் நம்ம ஊர்களில் சொல்லல, பொதுவான எல்லா இஸ்லாமிக் ஸ்கூல், முஸ்லீம் மேனேஜ்மெண்ட் ஸ்கூல்ல ஏதோ ஒரு பீரியட் மட்டும், ஒரே ஒரு கிளாஸ் மட்டும், ஒரே ஒரு டைம் டேபிள் போடுறப்ப ஒரே ஒரு இஸ்லாமிக் ஸ்டடீஸ்க்காக கொடுப்பாங்க. நம்ம அப்படி இல்லை. அகாடமிக்ஸ்க்கு எந்த அளவுக்கு ஈக்குவலா நம்ம டைம் டேபிள்ல பீரியட் கொடுக்குறோமோ அதுக்கு ஈக்குவலா இஸ்லாமிக் ஸ்டடீஸ் கொடுக்குறோம். ஒரு நாளைக்கு 2 பீரியட் தானே போனா, ஒரு நாளைக்கு 2 பீரியட் கொடுக்குறோம். 6-8 பீரியட்ல 7 பீரியட்ல 2 பீரியட் என்ன இஸ்லாமிக் ஸ்டடீஸ். இது இல்லாம அவங்க சாப்பிட்றப்ப லஹோருடைய தொழுகை தொழுகிறாங்க, சாப்பிட்றப்ப துவாக்கள் சொல்றாங்க, டாய்லெட் போறப்ப துவாக்கள் சொல்றாங்க, படிக்கிறப்ப துவா இறங்குறப்ப சுப்ஹானல்லாஹ் சொல்றாங்க, ஏறப்ப அல்லாஹ் அக்பர் சொல்றாங்க, எவ்வளவு விஷயங்கள் செய்யறாங்க. இது எல்லாமே இஸ்லாமிக் ஸ்டடீஸ் தான். இது எல்லாமே இப்பவே நம்ம சொல்லி கொடுத்துட்டோம் அப்படின்னா அவங்க இன்ஷா அல்லாஹ் காலத்துக்கு என்ன செய்வாங்க, மௌத் வரைக்கும் அதை கடைபிடிப்பாங்க.
அந்த சின்ன பிஞ்சு உள்ளங்கள்ல அது போய் இறங்கிருச்சு அப்படின்னா தாராளமாக என்ன செய்வாங்க, தாராளமாக கடைபிடிப்பாங்க. அதுக்கு தான் என்ன செய்யணும், இப்பையில இருந்து இஸ்லாமிக் ஸ்டடீஸை முழுமையான முறையில் அடாப்ட் பண்றோம். இஸ்லாமிக் ஸ்டடீஸை எல்கேஜி யூகேஜில இவங்க படிக்கிறத விட ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட்ல அன் நசீஹா அப்படிங்கிற ஒரு சிலபஸ் படிக்கிறாங்க. எப்படி அப்படின்னா அவருடைய தலைமையகம் லண்டன்ல இருக்கு. என்னோட எல்லா கேம்பஸ்லயும் ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட்ல இருந்து இஸ்லாமிக் சிலபஸ் அன் நசீஹா, அவருடைய ஹெட் குவார்டர்ஸ் லண்டன்ல இருக்கு. அதில் மிகப்பெரிய உள்ள இமாம்கள் அந்த சிலபஸை ஃப்ரேம் பண்ணியிருக்காங்க. அந்த சிலபஸ்ல அகீதா இருக்கும், சிலபஸ்ல அஹ்லாக் இருக்கும், அந்த சிலபஸ்ல தாரீக் இருக்கும், அந்த சிலபஸ்ல ஃபிக்ஹ் இருக்கும். எல்லாமே இது மாதிரி ஒரு மதரசாக்கள்ல படிக்கக்கூடிய எல்லா டாபிக்ஸுமே கொண்டு வந்து நம்ம ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட், செகண்ட் ஸ்டாண்டர்ட், தேர்ட் ஸ்டாண்டர்ட் பிள்ளைகளுக்கு கொடுக்குறோம். அந்த பையன் படிச்சிட்டான் அப்படின்னா அவன் அஹ்லாக்ல மாற மாட்டான், அதே மாதிரி அகீதால மாற மாட்டான். அந்த சிலபஸை படிச்சா தெளிவான முறையில் சிலபஸ் இருக்கும். ஒரு எக்ஸாமுக்காக படிக்கிறது மட்டும் சிலபஸ் இல்லை, ஒவ்வொரு விஷயத்துக்கும் அந்த சிலபஸ்க்கு தஃப்சீர் இருக்கும், ஒவ்வொரு நபிமார்களுடைய வரலாறுகள் இருக்கும். எல்லாத்தையும் தெளிவாக படிப்பாங்க, இங்கிலீஷ்ல படிப்பாங்க, அதை தெளிவாக புரிஞ்சுக்குவோம். இதுதான் முழுமையான முறையில் இஸ்லாம் ஸ்டடீஸ். எப்படி சிபிஎஸ்சி முழுமையான முறையில் பிள்ளைகளுக்கு கொண்டு வந்து அகாடமிக்ஸை ஸ்ட்ராங் பண்ணணும்னு முயற்சி செஞ்சுட்டு இருக்கோமோ, அதே மாதிரி இஸ்லாமிக் ஸ்டடீஸை ஹையாக கொடுக்கணும், முழுமையாக கொடுக்கணும் முயற்சி. பிள்ளைகளுக்கு தாராளமான முடியும். பாருங்க, நம்ம மலப்பாறை கேம்பஸில் அல்ஹம்துலில்லாஹ் ஹிஃப்ஸ் பண்ணுறாங்க. 3rd 4th 5th பிள்ளைகளை ஹிஃப்ஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ என்ன செய்வாங்க, 8th வரைக்கும் அப் டு இன்ஷா அல்லாஹ் 5th வரைக்கும் இருந்த ஸ்கூல் 5th முடிச்சிருவாங்க. இல்லை இந்த 5th முடிக்கிற பிள்ளைகள் போயிட்டு ஹிஃப்ஸ் பிள்ளைகள் நம்ம இடத்துல கண்டினியூ ஆகலாம். நர்சரி பிரைமரியோட முடிக்கிற ஸ்கூல்ஸ்ல சொல்கிறேன், நம்மளுடைய கேம்பஸ் பற்றி சொல்லிட்டு இருக்கேன். 5th ஒரு கேம்பஸ் முடியுது அப்படின்னா ஹிஃப்ஸ் பிள்ளைங்க இருப்பாங்க. இருந்தால் அவங்க 8th ஸ்டாண்டர்ட் 9th ஸ்டாண்டர்ட் வரைக்கும் ஹிஃப்ஸ் பண்ணுறாங்க. சில பிள்ளைகள் 2 வருஷத்துல ஹிஃப்ஸ் பண்ணிடுவாங்க, சில பிள்ளைகள் 3 வருஷத்துல ஹிஃப்ஸ் பண்ணிடுவாங்க, சில பிள்ளைகள் 4 வருஷம் ஆகும். பெண் பிள்ளைகளாக இருந்தாலும் ஆண் பிள்ளைகளாக இருந்தாலும் அதான் முழுமையான முறையில் ஹிஃப்ஸ் பண்ணுவாங்க. அந்த ஹிஃப்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ் மட்டும் நம்மகிட்ட இருப்பாங்க. குர்ஆனை மரணம் செஞ்சவங்க அழகா, சும்மா ஏனோ தானு மனம் செய்ய மாட்டாங்க. முடிச்சு அல்ஹம்துலில்லாஹ் அந்த பிள்ளைகளை 20 தோர் 30 தோர் 40 தோர் அடிக்கிற வரைக்கும் நாங்கள் பிள்ளைகளை வச்சு முழுமையான முறையில் ஹிஃப்ஸ் பண்ண வச்சு, அதோடு சேர்ந்து மார்னிங் எப்படி இஷ்ராக்ல இருந்து லஹர் வரைக்கும் ஹிஃப்ஸ் பாடம் இருக்குமோ, லஹருக்கு அப்புறம் அவங்களுக்கு அகாடமிக்ஸ் கிளாஸஸ் இருக்கும். அசர் முன்னாடி கொஞ்சம் தூரம் வரைக்கும் இருக்கும், அப்புறம் அசல ஓய்வு இருக்கும், மறுபடியும் ஹிஃப்ஸுடைய பாடம் வச்சு இஷாக்கு முன்னாடி தான் வீட்டுக்கு அனுப்பும். நம்மளுடைய 2-3 கேம்பஸில் இது இம்ப்ளிமெண்டேஷன் பண்ணி போயிட்டு இருக்கு அல்ஹம்துலில்லாஹ். ஈது உலகத்துறை கல்வி முழுமையாக கொடுக்கும். இதான் நோக்கம், மக்சத் இதான், மின்ஹாஜுடைய நோக்கம் இதான். அகாடமிக்ஸ்லையும் ஸ்ட்ராங்காக இருக்கணும், ப்ளஸ் இஸ்லாமிக் ஸ்டடீஸ் ஸ்ட்ராங்காக இருக்கணும். பல இந்தியாவில் பல மாநிலங்களில் இப்படி பல ஸ்கூல்ஸ் இருக்கு. அதுதான் நம்மளுடைய முன்மாதிரி. ப்ரொஃபஷனல்ஸாக இருப்பாங்க, அல்ஹம்துலில்லாஹ் ஐஏஎஸ்ஸாக இருப்பார், பெரிய டாக்டராக இருப்பார், ஆனால் ஹாஃபிஸுல் குர்ஆனாக இருப்பார். குர்ஆன் உள்ளத்தில் இருக்கிறதா மக்சத், அதான் நோக்கம். இப்படிதானே சஹாபாக்கள் இருந்தாங்க. சஹாபாக்கள் காலக்கு அப்புறமேட்டுக்கு அந்த ஒரு ஸ்பெயினில் அப்படிதானே மக்கள் இருந்தாங்க. பெரிய சயின்டிஸ்டாக இருப்பாங்க, ஆனால் ஹாஃபிஸுல் குர்ஆனாக இருப்பாங்க, பெரிய ஆலிமாக இருப்பாங்க. அதுதான் மின்ஹாஜுல் நோக்கம். இப்படி பிள்ளைகளை உருவாக்கணும். 2 கல்வியிலையும் ஹையஸ்ட் பாயிண்ட்ல உருவாக்கணும். ஏதோ சும்மா ஒரு கிளாஸ் கொடுத்தோம், 2 கிளாஸ் கொடுத்தோம், ஏதோ ஒரு சர்டிஃபிகேட் கொடுத்தோம், அப்படியே கிடையவே கிடையாது. ஹையஸ்டா கொடுக்கணும். இன்ஷா அல்லாஹ் கொடுத்தா தாராளமா என்ன செய்யலாம், அவங்க உலகத்திலேயே நல்ல அஹ்லாக் கூட இருக்காங்க. பாருங்க, இன்ஷா அல்லாஹ் வரக்கூடிய காலங்களில் வைப்பாங்க அஹ்லாக் ஃபீஸ்ட் நடக்கும். ஒரு நாள், ஒரு மாத காலம், ஒரு 10லேருந்து 15 டாபிக்கு அஹ்லாக்குடைய டாப்பிக்கை ஒரு மாசமோ மாசத்துக்கு 1 எடுத்து போயிருப்போம், இல்லை வாரத்துக்கு 1 எடுத்து அந்த பிள்ளைகளுக்கு அதை பற்றி அதிகமான முறையில் சொல்லிக் கொடுப்போம். அஹ்லாக் என்ன நிறையா இருக்குது. நற்குணம், பொய் சொல்லக்கூடாது, மற்றவங்களை பார்த்து பொறாமப்படக்கூடாது, இது மாதிரி ஏகப்பட்ட விஷயம் இருக்குது. இது அந்த பிள்ளைகளுக்கு என்ன செய்வோம், டாபிக்ஸாக எடுத்து சொல்லிக் கொடுப்போம். இது எங்கள் கிதாபுகளில் எங்களோட சிலபஸில் இருந்தாலுமே தனிப்பட்ட முறையில் அதுக்குண்டான ஆக்டிவிட்டி செய்ய சொல்லுவோம். அதுக்குண்டான ஒரு டே நடத்துவோம். அந்த அஹ்லாக் ஃபெஸ்ட் அன்னைக்கு ஃபுல்லாக அந்த எல்லா டாபிக்ஸையும் வச்சு அந்த டே நடக்கும். இதெல்லாம் பேசிக்காக நம்ம ஆக்டிவிட்டி ரீதியில் பிள்ளைகளுக்கு சொல்லி கொடுத்துட்டோம் அப்படின்னா, ஏன் அப்படின்னா குர்ஆனுடைய இல்மையும் ஹதீஸுடைய இல்மை மட்டும் நம்ம பிள்ளைகளுக்கு கொடுத்தோம் அப்படின்னா அது பிரயோஜனமே படாது. இல்மு தக்குவா சேர்ந்தா என்ன ஆகும், எங்க இல்மு தக்குவா இருக்கிற இடத்துல இல்மு இருந்தால் பிரயோஜனம் அடையும். இல்மின் தக்குவாவே கொடுத்தாதான் அந்த பிள்ளையாக இருந்தாலும் அந்த மனிதராக இருந்தாலும் சாலிகான முறையில் சமுதாயத்தில் இருப்பாரு.
சமுதாயத்துடைய சிந்தனை இருக்கோ, சமுதாயத்துக்காக வேண்டி முயற்சி செய்வார், தன்னுடைய வீட்டுக்காக வேண்டி, தன்னுடைய குடும்பத்துக்காக வேண்டி அதிகமான முறையில் முயற்சிகள் செய்வார். தீனுடைய ஒரு விஷயம், துனியாவுடைய விஷயம். பாருங்கள், உலகத்துடைய நோக்கம் வந்து பணம் சம்பாதிக்கிறது. பெரிய உங்கள் பிள்ளைகளுக்கு நீ சொல்லிக் கொடுங்க, உலகத்துடைய நோக்கம் என்ன? முழுமையான முறையில் அதிகமாக சம்பாதிக்கிறதோ இல்லை பெரிய வீடுகள் கட்டுறதோ, இது எல்லாமே உலகத்துடைய தேவை, நோக்கம் இல்லை. நோக்கம் அல்லாஹ்வுடைய பொருத்தத்தை அடையுது. நோக்கம் அதானே, அதான நோக்கம். ரான் அதான என்ன சொல்றான், நோக்கம் அதான. அப்போ அந்த நோக்கத்தை நோக்கி நம்ம பிள்ளைகளை பயணிக்க வைக்கணும். இந்த காலகட்டத்திலிருந்து உலகத்துடைய தேவை நிறையா இருக்கு. நம்ம சம்பாதிக்கிறோம், வீடு கட்டுறோம், இடம் வாங்குறோம், பிஸ்னஸ் வைக்கிறோம், இதுதான் உலகத்துடைய தேவை. தேவையான அளவுக்கு பயன்படுத்திக்கலாம். ஆனால் உலகத்துடைய தேவைகள்ல மூழ்கிட கூடாது. நோக்கம் இது இல்லைங்கிறது சின்ன பிள்ளைகள் வந்து சொல்லிக் கொடுக்கணும். இதுதான் மின்ஹாஜுடைய நோக்கம். புரிஞ்சுச்சா? இதை தான் நம்ம செஞ்சுட்டு இருக்கோம். இதை தான் ஒன்றும் அதிகமாக ஃபுல் ஃப்ளெஷரோட செய்ய போகிறோம். அதுக்கு முக்கியமான நான் முன்னாடி சொன்ன மாதிரி பெற்றோர்களுடைய ஒத்துழைப்பு எங்களுக்கு வேணும். பெற்றோருடைய ஒத்துழைப்பு இருந்தாதான் அந்த பிள்ளையை நல்ல முறையில் உருவாக்க முடியும். நான் சொன்ன விஷயங்கள் எல்லாம் அவன் பேசிக்காக நர்சரி முடிச்சுட்டான், அடுத்து பிரைமரி 5th வரைக்கும் அந்த பிரைமரி கிளாஸஸை நான் சொன்ன எல்லா விஷயங்களையும் அடாப்ட் பண்ணி அவன் படிச்சுட்டான் அப்படின்னா தாராளமாக அந்த குழந்தை அடுத்தடுத்து சர்வே பண்ணுறதுல ஆட்டோமேட்டிக்காக அவனே இன்டர்லெக்சுவலாக யோசிச்சு அவனுடைய கெரியரை செலக்ட் பண்ணிக்கணும். தாராளமாக என்ன பண்ணலாம், ஒரு ஆலிமாகலாம், ஒரு ஹாஃபில் குரான் ஆயிடலாம். இது ரெண்டுமே ஆனாலும் ப்ரொஃபஷனல் ஆயிடலாம். நான் ஒரு டாக்டரை பார்த்துருக்கேன் பெங்களூரில், அல் ஷிஃபா ஹாஸ்பிட்டல். அவங்க பெங்களூரில் உள்ள மதரசாவில் ரஷாதி அப்படிங்கிற மதரசா இருக்குது தெரியுங்களா, அந்த மதரசாவில் ஆலிம் ஓதிருக்காங்க, முஃப்தி ஓதிருக்காங்க. ஆனால் அவங்க எம்பிபிஎஸ் டாக்டர், எம்பிபிஎஸ் டாக்டர், பெரிய பல வருடங்கள்லாம் இருக்கிற ஒரு 25 இயர்ஸாக இருக்கிற அல் ஷிஃபா ஹாஸ்பிட்டலில் ரன் பண்ணியிருக்காங்க. இப்போ தாராளமாக என்ன செய்யலாம், நம்ம பிள்ளைகள் பொம்பளை பிள்ளையாக இருந்தாலும் ஆண் பிள்ளையாக இருந்தாலும் உலகத்துடைய கல்வி டாக்டராக இருந்தாலும் பெரிய இன்ஜினியராக இருந்தாலும் ஐஏஎஸ் இருந்தாலும் கலெக்டராக இருந்தாலும் இஸ்லாமிய முழுமையான முறையில் கல்வியை எடுத்துக்கிட்டு தாராளமாக ஆகலாம். அதில் எந்த தடையும் இல்லை. அப்படிதான் நம்மளுடைய முன்னோர்கள் இருந்தாங்க, அப்படிதான் ஸ்பெயினில் இருந்துச்சு. ஆனால் நம்ம அதை பிரித்து பார்த்து அதுக்கு வேரியேஷன் கொடுத்து அது ரொம்ப கஷ்டம்னு நினச்சிக்கிட்டோம். கிடையவே கிடையாது. இது ரெண்டுமே சேர்ந்து கொடுக்கலாம். ஸ்கூல்களில் கொடுக்கலாம். ஸ்கூல்களில் கொடுக்கக்கூடிய சிறப்பு என்னன்னா 8 மணி நேரம் இந்த பிள்ளை எங்களுடைய கையில் இருக்கு. எவ்வளோ நேரம் இருக்கு? 8 மணி நேரம் இருக்கு. அப்போ இஸ்லாமிக் ஸ்கூல்ல ஒரு பிள்ளை 8 மணி நேரம் படிக்குது அப்படின்னா எவ்வளோ விஷயங்களை கற்றுக்கணும் நீங்க நல்லா யோசிங்க. இதுவே மாட்டாளர்களோட ஸ்கூல்ல படிக்கிறாங்க அப்படின்னா இந்த பிள்ளைகள் எப்படி உருவாகுவாங்கன்னு யோசிச்சு நீனுடைய நாலேஜே நான் கரெக்டா. இந்த 8 மணி நேரம் என்ன செய்யறோம், நம்ம முழுமையான முறையில் தீனி கொடுக்குறோம். நீங்க எதிர்பார்க்குற மாதிரி உலகத்துடைய தேவைக்கு மாதிரி அகாடமிக்ஸ் ஃபுல்லாக கொடுக்குறதுக்காகும் கொடுத்துட்டு இருக்கோம். அல்ஹம்துலில்லாஹ். அதுக்கு தான் இந்த சிலபஸ் வச்சிருக்கோம், அதுக்கு தான் இந்த ட்ரைனிங் செக்ஷன்ஸ் இருக்கு, டீச்சர்ஸை உருவாக்கிட்டு இருக்கோம். பள்ளப்பட்டி கேம்பஸை பொறுத்த வரைக்கும் எங்களுக்கு மிகப்பெரிய சேலஞ்சு டீச்சர்ஸ் நிரந்தரமாக இருக்க மாட்டேங்கிறாங்க. முழுமையான முறை ட்ரைனிங் கொடுக்குறோம், இருக்காங்க, அப்புறம் சில தேவைகள்லாம் போயிடறாங்க. பள்ளப்பட்டி கேம்பஸில் இதுதான் விஷயம். ஏன்னா ஒரு ஸ்கூலுடைய ஸ்டூடெண்ட்டுடைய பேஸே என்னது, டீச்சர்ஸ். சில விஷயங்களை ஓப்பனாக அவங்கள்ட்ட சொல்லுவது தான் சொல்கிறோம். இன்ஷால்லா வரக்கூடிய காலங்கள் நாங்கள் முடிவு செஞ்சுட்டோம். வெளியூர்கள்லேருந்து கூட என்ன செய்யலாம், ஸ்டாஃப்ஸை எடுத்து இன்ஷால்லா இங்கே என்ன செய்யலாம், ட்ரைனிங் பண்ணி நிரந்தரமாக இருக்கிறதுக்காக வேண்டி முயற்சி செய்யணும். மாஸ்டர் டீச்சர்ஸ் அப் டு எல்கேஜி டு 2nd ஸ்டாண்டர்ட் கிளாஸுக்கு மாஸ்டர் டீச்சர்ஸ் தான் இருப்பாங்க. எங்களுடைய எல்லா கேம்பஸ்லையும் அப்படி தான் இருக்காங்க. பள்ளப்பட்டியில் மட்டும் அப்படி அமையல, பெரிய ஸ்ட்ரகிளாக இருக்குது. இன்ஷால்லா நீங்கள் எல்லாம் துவா செய்யுங்க, நீங்கள் எல்லாம் முழுமையான முறையில் ஒத்துழைங்க. நம்ம பிள்ளைகளை என்ன செய்யலாம், தாராளமான முறையில் நீங்கள் எதிர்பார்க்கறதோட அருமையாக உருவாக்கலாம் பிள்ளைகளை. தாராளமாக சில பிள்ளைகள் அந்த பிஞ்சு குழந்தைகளுடைய வாயிலிருந்து குர்ஆன் அழகா வெளியாகும். இன்ஷால்லா சிலபஸ் அவ்வளோ சூப்பராக இருக்கு. சூறாக்கள் மேலே சொல்லுவாங்க, துவா சொல்லுவாங்க. ஏன் அரபி லாங்குவேஜை நம்ம சொல்ல வைக்கலாம். மற்ற கேம்பஸ்லாம் இருக்கு, யூகேஜி பிள்ளைகள் அரபி லாங்குவேஜில் கான்வர்சேஷன் பண்ணிக்குவாங்க. சில பேசிக்கான விஷயங்கள் சிலபஸில் இருக்கு. இப்போ நம்ம இன்ஷால்லா இப்போ நம்ம புதுசாக ஆரம்பிச்சிருக்க அந்த கேம்பஸ் பள்ளப்பட்டினால இப்போ தான் இருக்கு. ஏன்னா அப்படின்னா சொல்லிக் கொடுக்கக்கூடிய அரபி ஸ்டாஃபாக இருந்தாலும் அகாடமிக் ஸ்டாஃபாக இருந்தாலும் அவங்களுக்கு ட்ரைனிங் பண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக தான் என்ன செய்வாங்க, வருவாங்க. இப்போ அல்ஹம்துலில்லாஹ் ஓரளவுக்கு வந்திருக்காங்க. வரக்கூடிய வருடங்களில் இன்ஷா அல்லாஹ் இது வரைக்கும் இருக்கிறத விட அதிகமான முறையில் நம்ம கொடுக்கறதுக்காக வேண்டி முழு முயற்சி எடுப்போம்.
அதுக்கு முழுமையான பெற்றோர்களுடைய ஒத்துழைப்பு எங்களுக்கு தேவை. பிள்ளைகளை சரியான டைமிங்க்கு கொண்டு வந்து விடுங்க. ஸ்கூல்ல சொல்லக்கூடிய விஷயங்களுக்கு முழுமையான முறையில் ஒத்துழைப்பு கொடுங்க. ஒரு காம்படிஷன் வச்சாங்கன்னா ஆரோக்கியத்தோடு பிள்ளைகளை உருவாக்குங்க, ப்ராக்டிஸ் கொடுங்க, அவனுக்கு ட்ரைனிங் கொடுங்க. அந்த பிள்ளைக்கு எப்படியாவது என் பிள்ளை ஃபர்ஸ்ட் ப்ரைஸ் ஆகணும் அப்படின்னு முயற்சி செஞ்சு வைங்க. இன்ஷால்லா 4-5 ஃபர்ஸ்ட் ப்ரைஸ் நாங்கள் கொடுக்குற அளவுக்கு எங்களுக்கு கொண்டு வந்து நிப்பாட்டுங்க. அதான் நோக்கம், அப்படிதான் இருக்கணும். மறுபடியும் நான் சொன்னதுதான், நம்மளுடைய நோக்கம் பிள்ளைகளை இன்டர்லெக்சுவலாக உருவாக்கணும். அகாடமிக்ஸ்லேயே உருவாக்கணும், இஸ்லாமிக் ஸ்டடீஸ்ல உருவாக்கணும். அதாவது 4 சூறா படிச்சுட்டாங்க, ஒரு 2 துவா படிச்சுட்டாங்க, போதுமான கேட்டால் போதும். குரானை படிக்கிறது மட்டுமே இஸ்லாமிக் நாலேஜ் கிடையாது. குரானுக்குள்ள அவ்வளோ விஷயம் இருக்கு. குரானை படிக்கிறது மட்டும்தான், குரானை ஓடுறது மட்டுமே. குரானை விளங்கி அமல் செய்யுது. அதே மாதிரி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சுன்னத்தை தரீகாவை பின்பற்றணும். அதெல்லாம் நோக்கம். முழுமையான பின்பற்ற வெற்றி, அதான் விஷயம். என்ன சொல்லியிருக்காங்க அல்லாஹ் குரான்ல, நபியே உங்களுக்கு அழகான குணத்தை கொடுத்தனால தான் மக்கள் என்ன செய்யறாங்க, உங்களுக்கு தாரத்தாரியாக இஸ்லாத்துக்கு வராங்க. உஸ்வத்துல் ஹஸனா, அழகிய குணம். நீங்க அழகிய குணம் படைச்சா நாங்க உங்களை ஆக்கியிருக்கோம். பிள்ளைகளுக்கு நல்ல குணங்கள் என்ன செய்யணும், நம்ம முழுமையான முறையில் கொடுக்கணும். குணங்களை கொடுத்தாதான் என்ன ஆகும், முழுமையான முறையில் இந்த குணங்களை கொடுக்கணும். நல்ல அகலாக்க கொடுத்துட்டோம் அப்படின்னா தாராளமாக அந்த பிள்ளைகள் எங்கே போனாலும் என்ன செய்வாங்க, சர்வே ஆவாங்க, விட்டு கொடுப்பாங்க, பொறுமையாக இருப்பாங்க, பொறாமப்பட மாட்டாங்க. இந்த மாதிரி குணங்கள் இருந்துச்சுன்னா ரிசுக்கு எல்லாம் என்ன செய்யறான், தாராளமாக அபிவிருத்தி செய்யறான். உலகத்துடைய பரக்கத்தை தரான் பிள்ளைகளுக்கு. அதனால நம்ம சொல்லிக் கொடுக்கக்கூடிய எல்லா விஷயங்களையும் நீங்களும் சேர்ந்து பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுங்க. முழுமையான முறையில் எங்களுக்கு ஒத்துழைப்பு கொடுத்தீங்கன்னா பிள்ளைகள் அழகான முறையில் உருவாக்குறதுல இன்ஷா அல்லாஹ் நிச்சயமான முறையில் மின்ஹாஜ் உங்களோட இருக்கும். தாராளமாக மின்ஹாஜுக்கு சப்போர்ட் பண்ணுங்க, மின்ஹாஜுக்கு உதவி செய்யுங்க. முழுமையான முறையில் மின்ஹாஜுக்கு சப்போர்ட் பண்ணுங்க, உதவி செய்யுங்க. இன்ஷா அல்லாஹ் என்ன உதவி, நாங்கள் சொல்லக்கூடிய எல்லா விஷயங்களுக்கும் முழுமையான நிச்சயமாக உருவாக்க முடியாது. நிறைய லீவுகள் போடுறாங்க எல்கேஜி பிள்ளைகள், நிறைய லீவுகள். தேவையான லீவுகள் தவிர லீவுகளை போட்டீங்க அப்படின்னா பிள்ளைகளுக்கு ஸ்கூலுக்குன்னு வராங்க, ஆர்வம் போயிடும், ஸ்கூலுடைய மகத்துவம் தெரியாது, படிப்புடைய மகத்துவம் இருக்காது, இல்முடைய மகத்துவம் இருக்காது, இஸ்லாமிக் ஸ்டடீஸுடைய கண்ணியம் இருக்காது, எதுவுமே இருக்காது. எதுக்கு எடுத்தாலும் பிள்ளைகளை நம்ம கூட்டு போயிடுறோம். நிறைய லீவ், லாங் லீவுகள். எல்கேஜி பிள்ளைகள் அவ்வளோ லாங் லீவுகள், 1 மாதம்லாம் வரல, 2 மாதம்லாம் வரல. சில சந்தர்ப்ப சூழ்நிலைகள் வர முடியாத இருக்கும். ஆனால் நமக்கு பிள்ளைகளை உருவாக்கணுங்கிற எண்ணம் வந்துருச்சுன்னா எல்லாத்தையும் நம்ம தள்ளி வச்சு தாராளமாக கொண்டு வந்து விட்டுருவோம். அதுக்குண்டான ஏற்பாடுகள் நம்ம செஞ்சுருவோம். விஷயம் அதுதான். இன்ஷா செய்யலாமா எல்லாம்? இன்ஷா அல்லாஹ் எதை கேட்டோமோ இன்ஷா அல்லாஹ் அல்லாஹ் அது முழுமையான முறையில் அமல் செய்யறதுக்கு உதவி செய்யணும். இன்ஷா அல்லாஹ் அடுத்தடுத்து இன்ஷா அல்லாஹ் பரிசிறப்பு விழா இருக்கும், அதை முடிச்சுட்டு இன்ஷா அல்லாஹ் கிளஞ்சிடலாம். வாஹில் தாவனா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி. இதுபோன்று இதைவிட மிக பெரிதாக இன்ஷா அல்லாஹ் அடுத்தடுத்த வருடங்களிலே பல பரிசளிப்பு விழாக்கள் மிகப்பெரிய முறையிலே நடைவதற்கு அல்லாஹ்விடத்திலே துஆ செய்யுங்கள். இன்ஷா அல்லாஹ் எங்கள் பள்ளியின் சார்பாக கூடுமான அளவு இன்ஷா அல்லாஹ் நாங்களும் முயற்சி செய்கிறோம். அல்லாஹ் அதனை ஆகுமாக்கி வைப்பானாக. ஆமீன். அல்ஹம்துலில்லாஹ். எங்களுடைய அழைப்பினை ஏற்று இங்கு வருகை புரிந்திருக்கின்ற தாய்மார்கள், தந்தைமார்கள், ஆன்றோர்கள், சான்றோர்கள், ஆசிரியர்கள், உங்கள் அனைவரையும் மின்ஹாஜ் மாடல் ஸ்கூலின் சார்பாக ஜஸாக்குமுல்லாஹு அஹ்ஸனல் ஜஸா மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். அல்லாஹ் உங்களுக்கு ஈருலகிலும் வெற்றியை தந்தல் புரிவானாக. நீங்கள் நாளை சுவனத்திலே சுற்றித் திரிய உங்களுடைய பிள்ளைகளை அல்லாஹ் காரணமாக்கி வைப்பானாக. அவர்களுடைய எதிர்காலத்தை அல்லாஹ் பிரகாசமாக ஆக்கி வைப்பானாக. ஆமீன். ஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். சுப்ஹான ரப்பிக ரப்பில் இஸ்ஸத்தி அம்மா யசிஃபூன். ஸலாமுன் அலல் முர்ஸலீன். அல்ஹம்துலில்லாஹ். تغفري لا تجزعي وإلى موائد جود مولاك ارجعي يا نفس إن لم تغفري لا تجزعي وإلى موائد
جود مولاك ارعي وإذا تأخر مطلب فلربما في ذلك التأخير كل المطمع فاستأنسي بالمنع وارعي حقه إن الرضا وصف المنيب